கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேதம் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை ஷார்ட் மெசேஜாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அநேகருக்கு ஷேர் பண்ணி ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவா 1 அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் கவனித்தோம் என்றால், கர்த்தர் மோசேயின் காலத்துக்கு பின்பதாக யோசுவாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு செய்தியை, ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன தைரியம் கொடுக்குறாரு? எப்பா, மோசே போயிட்டான்னு கவலைப்படாத, அவர் கிரேட்டஸ்ட் லீடர் தான், ஆனாலும் மோசே நடத்தினது நான் தான், அதுபோல் உன்னோடையும் இருந்து உன்னை நான் நடத்துவேன், கலங்காத, பயப்படாத. ரெண்டாவது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மோசே விட்டதை நீ தொடருவ, ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, உன் வழிகள் வாய்க்கும், நீ புத்திமானா நடப்ப. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 ஆலோசனைகளை சொன்னார். ஒன்று, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது கர்த்தருடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணு, இரவும் பகலும் அதையே தியானிச்சிட்டுனார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. 4ஆம் வசனத்தில் அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியானதுன்னு பார்க்குறோம். வார்த்தையில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாகிறது. எனவே மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த வார்த்தையை பேசணும். நீதிமொழிகள் 18:21 பார்க்குறோம், நாவின் அதிகாரத்தில் மரணம் இருக்கான், ஜீவன் இருக்கான். எதை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது ஜீவனை பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், தோல்விகள், நம்முடைய சுயமான அபிப்பிராயங்களை பேசுவதை தவிர்த்து தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வேத வசனங்களை பேசுவோம். அதை குறித்தே தியானித்து கொண்டிருப்போம், சிந்தித்து கொண்டிருப்போம். என்ன நடக்கும்? அற்புதமான ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய வழிகள் வாய்க்கும். we will be successful in all our ways. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஆவிக்குரியவர்கள் என்பது சபை ஆராதனையில் மட்டும்தான், ஜெப கூட்டத்தில் மட்டும்தான், கன்வென்ஷனில் மட்டும்தான், கேம்பில் மட்டும்தான். அது முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே எல்லா மனிதர்களைப் போல பிரச்சனைகளை பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், சினிமா பேசுகிறோம், ஸ்போர்ட்ஸ் பேசுகிறோம். தப்பு இல்லை. பட் ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆளும்படியாய் பேசுகிறோம். அவரே தோத்துட்டாரு, நான்லாம் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பாட்டு பண்ணோம்? ஆராதனை நடக்கும்போது, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது அப்படின்னு நம்ம வீர மிளக்கம் விடுகிறோம். பயம் இல்லை, ஜெயிப்பேன், உலகத்தை கலக்குவேன் அப்படிலாம் பாட்டு பாடுறோம், பிரசங்கம் கேட்குறோம். வெளியில் வந்தோன்னே மற்றவங்களுக்கு நடந்தது எனக்கும் நடந்துடும்னு சொல்லிட்டு பயப்படுறோம், அபிப்பிராயத்தை சொல்கிறோம். அவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க, நிச்சயம் ஃபெயில் ஆகிடுவாங்கங்கிறோம். இல்லை நம்மளை பற்றியே நம்ம ஏதாவது சொல்லிக்கிறோம், எங்கள் தாத்தா அப்படி தாங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் வெற்றியை பார்த்ததில்ல, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கொடுத்துருக்கிற இந்த நித்திய ஜீவனை நான் இழந்து போக மாட்டேன்னு பெரிய வேதாந்தம் சித்தாந்தம்லாம் பேசுகிறோம். நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயிக்கணுமா? தயவு செய்து அனுபவங்கள், அபிப்பிராயங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உலக பிரகாரமான காரியங்களை பேசுவதை அறவே நிறுத்திவிட்டு, ப்ளீஸ் ஸ்டாப் இட் கம்ப்ளீட்லி. Instead of speaking those nonsense, begin to speak the unchanging word of the Lord. மாறாத தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்க, தீர்க்க தரிசனங்களை பேசுங்க. யார்கிட்டங்க பேசுறது? சரிங்க பாஸ்டர், நான் பேசுகிறேன், யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, ஃபைண்ட் அ பர்சன். உங்களுக்கு ஆவியிலே ஒத்துப்போகிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் கண்டுபிடித்து அவர்களோடு வாரத்தில் 2 முறை 3 முறை இந்த வேத வசனங்களை பேசுங்க. இதற்காக ஜெபிங்க. இதற்காக நீங்கள் செய்கிற திட்டங்களில் எல்லாத்தையும் சொல்ல வேணாம், ரகசியத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. பட் என்ன, பொதுவான காரியத்தை சொல்லுங்கள். அவங்க வேதத்திலேருந்து ஆலோசனை சொல்லட்டும், நீங்கள் சொல்லி முடித்து உங்களுக்காக அவங்க ஜெபிக்கட்டும். அதுக்கு பிறகு அவங்களுக்காக நீங்களும் அதை செய்யுங்க. இதை தான் எபேசியர் 5:19 நம்ம பார்க்குறோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்க. புத்தி சொல்கிறேன்னா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, பார்த்து வந்திருக்கலாம்ல, அப்படி பேசுறது இல்லை. வேதத்தின்படி புத்தி சொல்வதுன்னா உற்சாகப்படுத்தி ஆலோசனை சொல்வது, உற்சாகமான ஆலோசனைகளை சொல்வது வேதத்தின் அடிப்படையில். பிலிப்பியர் 4:8 இவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வழியும் யோசுவாவின் வழியைப் போல வெற்றியடையும்,
புத்திமானை நடந்து கொள்வீர்கள். யோசுவாவை நடத்தினவர் உங்களை நடத்துவார். இந்த சிந்தனைகளால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெப தேவைகள், ஆலோசனைகளுக்கு தயங்காமல் எங்களுடைய இமெயில், வாட்ஸ்அப்பை அணுகுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த போஸ்ட்டை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் அதற்கான பங்கை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரன் ஜான் பிரபு.